அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கிறோம். குரூப் 2A கவுன்சிலிங் வரப்போ இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் நமக்கு வந்து எந்த பணிக்கு நம்ம செல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியணும். அது தெரிஞ்சுட்டு நம்ம சரியான ஒரு போஸ்டிங் எடுக்கிறப்ப நமக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பிடிச்ச வேலையை கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல செஞ்சிடலாம், பிடிக்காத வேலையை எவ்வளோ சும்மா இருந்தாலும் அந்த வேலை வந்து நமக்கு பிடித்தமானதாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் இருக்குது. அதனால் அந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது குரூப் 2A போஸ்ட்டில். ஸோ அந்த லெவல் 12, 11, 13, 11, 16 அந்த போஸ்ட்லாம் இல்லாமல் லெவல் 10ல் இருக்கக்கூடிய போஸ்ட்டு, அந்த லெவல் 10 போஸ்ட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் ரொம்ப நல்ல ஒரு வேக்கன்சிஸ் இருக்கிற ஒரு போஸ்ட் வந்து அசிஸ்டண்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து வரிசை எண் 34 உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் சீரியல் நம்பர் 34ல் அந்த போஸ்ட் இருக்குது. 132 வேக்கன்சிஸ் இருக்குது. பதிவுத்துறையில் உதவியாளர் பணி அப்படின்னு சொல்கிறது அசிஸ்டண்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸில் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு கிளாமரான டிபார்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு விஷயம் ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான ட்ரீம் போஸ்ட் அப்படிங்கிறது 2 போஸ்ட்டு. ஒன்று எம்சி முனிசிபல் கமிஷனர், இன்னொன்று சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படிங்கிறது. அப்போ இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் எடுக்க முடியாதவங்க, சப் ரிஜிஸ்ட்ராருக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க, எப்படியாவது சப் ரிஜிஸ்ட்ரார் ஆகணும்னு நினச்சா இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் மினிமம் ஒரு 5லிருந்து 6 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆயிடலாம், பை ப்ரொமோஷன் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆயிடலாம். அப்போ சப் ரிஜிஸ்ட்ரார் எடுக்கணும்னு கனவில் இருந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நல்ல வேக்கன்சிஸும் கொடுத்துருக்குறாங்க. 132 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க, ரைட்? அப்போ நமக்கு இந்த அசிஸ்டண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பதிவுத்துறையில் உதவியாளர் பணி, அதனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, அந்த விஷயத்தை நம்ம 2 விஷயமும் புரிஞ்சுக்கணும். ஒன்று, ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், மாவட்ட பதிவாளர் அலுவலகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இனி ஒன்று சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், நிறைய ஆஃபீஸ் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நிறைய ஆஃபீஸ் இருக்கும், சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ். ஸோ நீங்கள் இந்த அசிஸ்டண்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை எங்கே போஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் தான். ஒன்று டிஆர் ஆஃபீஸில், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஒன்று நீங்கள் உள்ளே போகலாம், அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கலாம். இல்லைனா ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்குள்ளே டைரெக்டாக சப் ரிஜிஸ்ட்ரார் கீழே வேலை பார்ப்பீங்க. சப் ரிஜிஸ்ட்ராரில் வேலை பார்த்தா உங்கள் பாஸ் சப் ரிஜிஸ்ட்ரார், டிஆர் ஆஃபீஸில் வேலை பார்த்தா உங்கள் பாஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், மாவட்ட பதிவாளர் கீழே நம்ம நேரடியாக வேலை பார்ப்போம். அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சப்போஸ் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக உங்களை போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 விதமான பணிகள் இருக்குது. ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் விங்கு, இன்னொன்று ஆடிட் விங் அப்படின்னு சொல்லி 2 விங் இருக்குது. ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்று ஆடிட். இந்த 2 விதமான பணிகளை தான் ஒரு உதவியாளர் நம்ம செய்யணும். அப்போ பதிவுத்துறை அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும், எந்த சொத்து வாங்கல் விற்றல் எது நடந்தாலும், எந்த பரிவர்த்தனை நடந்தாலும் நம்ம வந்து அதை பதிவு பண்ணணும். அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ரொம்ப முக்கியமான வேலை. ஓகே, இப்போ நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, உங்களை டிஆர் ஆஃபீஸில் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் உங்களை போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 விதமான இடத்துல நீங்கள் வேலை செய்யலாம். ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் விங்கில் வேலை செய்யலாம், இல்லைனா ஆடிட் விங்கில் வேலை செய்யலாம். இந்த 2 இடத்துல. அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விங்கில் நீங்கள் என்னென்னலாம் வேலை செய்வீங்க அப்படின்னா, இந்த சீட்டு கம்பெனிலாம் இருக்குது இல்லையா, அந்த பதிவு எல்லாமே ஒவ்வொரு பதிவாளர் அலுவலகத்துலையும், மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் நேரடியாக அதெல்லாம் பதிவு செஞ்சு தான் பண்ண முடியும். ஸோ தமிழ்நாடு பதிவு சட்டத்தின் கீழே சிட் ஃபண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிட் ரெஜிஸ்ட்ரேஷன், சீட்டு நிறுவனங்கள் பதிவு செய்யணும், அது மாதிரியான வேலை. அதே மாதிரி ஃபேர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு கம்பெனி இல்லை ஒரு சின்ன குறு நிறுவனம் அதெல்லாம் பதிவு பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபேர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன். சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் சைட்லேயும் நிறைய சொசைட்டி இருக்குது, அதே மாதிரி பொதுமக்கள் சைட்லேயும் நிறைய சொசைட்டி இருக்குது. நீங்கள் ஒரு சங்கம் அமைக்கிறீங்க, அந்த சங்கத்தை நீங்கள் ஒரு பதிவு அலுவலகத்தில் முறையாக பதிவு பண்ணணும். ஸோ அந்த சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன், அது இல்லாமல் வேறு என்ன பதிவெல்லாம் இருக்கும், அவ்வளோதான். இந்த பதிவு அப்படிங்கிற வகையில் இந்த 2 இருக்கும். குறிப்பாக இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது டிஆர் ஆஃபீஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் தான் கிறிஸ்டியன், நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ திருமண பதிவுகள் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பண்ண முடியாது, டிஆர் ஆஃபீஸில் தான் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அப்போ நமக்கு என்னென்னலாம் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா, ஒன்று சிட் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று ஃபேர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று கிறிஸ்டியன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன். இது பதிவு சம்பந்தமான இந்த பணிகளை எல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவோம். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, இது இல்லாமல் அட்மினில் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேலை பார்க்கணும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் அவங்களுக்கான பண பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வேலை. அவங்களுக்கு சம்பளம் போடுறது, அரியர் போடுறது, டிரான்ஸ்ஃபரில் வந்தால் டிரான்ஸ்ஃபர் டிஏ போடுறது,
ரொம்ப நாள் இருக்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கி கொடுக்கறது, கவர்மெண்ட் இப்போ ஒரு டிஏ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிஏவை அதுக்கான பலன்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கறது, ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்கி கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே நிதி சார்ந்த பணிகள். அப்போ அது எல்லாமே பார்க்குறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போனீங்க அப்படின்னா ஒரு சீட்டில் நீங்கள் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேலை பார்க்கலாம். நிதி சார்ந்த அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சம்பளம் இதர படிகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு அட்மின்குள்ளே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம மேலே சொன்ன இந்த ரெஜிஸ்ட்ரேஷனு, கிறிஸ்டியன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த வேலை எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். கரெக்ட். அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் விங்கு, இன்னொன்று ஆடிட் விங்கு அப்படின்னு. அப்போ அந்த ஆடிட் விங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் ஆடிட் விங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பதிவு சட்டத்தின்படி எல்லா பதிவுகளும் சரியாக நடந்திருக்கா, கீழே இருக்கிற சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பதிவெல்லாம் சரியாக நடந்திருக்கா அப்படிங்கிறது, அது சம்மந்தமான கோப்புகள், அது சம்மந்தமான ஃபைல்ஸை நம்ம பார்க்கணும். சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷனான எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ப்ராப்பரான ஸ்டாம்ப் டியூட்டிஸ் வந்திருக்கா, பதிவு கட்டணம், முத்திரைத்தாள் கட்டணம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிருக்கா, கரெக்டாக வாங்கி கவர்மெண்ட் கணக்கில் உள்ளே வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பதிவும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி, பதிவு சட்டத்தின்படி சரியாக நடக்குதா அப்படிங்கிறத இன்டர்னலாக நமக்குள்ளே இருக்கிற எல்லா சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய பதிவுகளை நாம் ஆடிட் பண்ணுறது, தணிக்கை பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ஆடிட் விங்கு. ஸோ இந்த ரெண்டு தான். அப்போ நாம் வந்து ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக போகிறோம் அப்படின்னா ஒன்று டிஆர் ஆஃபீஸில் போடலாம். டிஆர் ஆஃபீஸில் போடுறப்ப ரெண்டு விதமான விங்கு, ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்று ஆடிட். அட்மினிஸ்ட்ரேஷனில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்கலாம், இல்லை ப்ராப்பராக ஒரு சீட் பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன், கிறிஸ்டியன் மேரேஜ் அதெல்லாம் பார்க்கலாம். ஆடிட் பார்த்தோம்னா எல்லாமே சரியாக பதிவு சட்டத்தின்படி சரியாக நடக்குதா, அந்த பதிவுக்கான ஃபீஸ் கரெக்டாக கலெக்ட் ஆகிருக்கா, முத்திரைத்தாள் கட்டணம் வரிசையாக வசூல் பண்ணியிருக்கா, சட்டத்தின்படி வேறு ஏதாவது கட்டணங்கள்லாம் வசூல் பண்ணியிருக்கணும் அப்படின்னா எல்லா கட்டணமும் பெற்று அரசு கணக்கில் சரியாக செலுத்தப்பட்டிருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தணிக்கை பண்ணுறது. இதுதான் டிஆர் ஆஃபீஸில் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா செய்யக்கூடிய பணி. ஓகே ரைட். ரெண்டாவது, சப்போஸ் நீங்கள் ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்குள்ளே உங்களை போஸ்ட் பண்ணுறாங்க, எஸ்ஆர் ஆஃபீஸில். சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பண்ணுனா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இப்போ ஏதாவது பதிவு பண்ணணும், ஒரு புதுசாக கட்டடம் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இடமோ கட்டடமோ வீடோ ஏதாவது ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வில்லங்கம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இன்கம்ஃபரன்ஸ் சர்டிஃபிகேட், ஈசி போடுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஈசி எல்லாமே ஆத்தரைஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கறது சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில். அந்த சீட் அசிஸ்டண்ட்ல இருந்து அந்த ஃபைல் மூவ் ஆகும். சப் ரிஜிஸ்ட்ரார் தான் சைன் போடுவார், ஆனால் அந்த ஃபைலை ரெடி பண்ணுறது, ஈசி கொடுக்கறதுக்கான ஃபைல்ஸ் ரெடி பண்ணுறது ஒரு அசிஸ்டண்ட்டோட வேலை. அது நீங்கள் அந்த ஃபைல்ஸ் பார்ப்பீங்க. ரெண்டாவது, டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப சப் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட தான் கடைசியாக ஃபைல் பண்ணுவார், அவர் தான் கையெழுத்து போடுறாரு. ஒரு கையெழுத்து போடுறப்ப தான் நம்ம ஆவணங்கள் வந்து பதிவாகுது. அப்போ அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் கையெழுத்து போடுறப்ப அதுக்கான வேலைகளை, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியாக எடுத்து கொடுத்து அசிஸ்ட் பண்ணக்கூடியது, சப் ரிஜிஸ்ட்ராருக்கு டைரெக்டாக அசிஸ்ட் பண்ணக்கூடியது இந்த அசிஸ்டண்ட்டோட வேலை. அடுத்தது பர்த்து, டெத்து, ரெஜிஸ்ட்ரேஷன், அது எல்லாமே நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த டிஆர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்ப நம்ம கிறிஸ்துவ திருமணங்களை பதிவு செய்யக்கூடிய வேலைகள் அங்கே பார்த்தோம். இங்கே சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் நம்ம வேலை பார்க்குறப்ப ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி என்னதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம ஹிந்து மேரேஜ் ஆக்டில் நம்ம பதிவு பண்ணணும். அது சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் தான் நடக்கும். இன்னொன்று, தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, தமிழ்நாடு திருமண சட்டம் அப்படின்னு சொல்லி, அந்த சட்டத்தின் கீழே நடக்கக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையும் நம்ம சரியாக பார்க்கணும். இன்னொன்று, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, சிறப்பு திருமண சட்டம் அப்படின்னு. அந்த சிறப்பு திருமண சட்டம் அப்படின்னா இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸ், ஒரு கிறிஸ்துவர் இந்துவை கல்யாணம் பண்ணுறது, ஒரு இந்து முஸ்லீமை கல்யாணம் பண்ணுறது, அதெல்லாம் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே வரும். ஸோ தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், ஹிந்து மேரேஜ் ஆக்ட், இது எல்லாத்தையுமே இதெல்லாம் நடக்கும். கிறிஸ்துவ திருமண சட்டம்ங்கிறது மட்டும்தான் டிஆர் ஆஃபீஸில். அது தவிர மீதி இருக்கிறது மேரேஜ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பண்ணுவோம். அண்ட் தென் இங்கே பண்ணிகிட்ருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மந்த்லி பிடிஎல் மாதிரி, அந்த மந்த்லி பிடிஎல் அப்படிங்கிறது மாதாந்திர அறிக்கையை அனுப்பக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மந்த்லி பிடிஎல் அனுப்புகிற மாதிரி இந்த மாதம் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு, என்னென்ன பணிகள் நடந்துச்சு, எவ்வளோ திருமணங்கள் இங்கே பதிவாயிருக்கு, எவ்வளோ பதிவு பெற விண்ணப்பங்கள் வந்திருக்கு, இது சம்மந்தமான எல்லா தகவலையும் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதும் இவங்களோட வேலை. ஸோ சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே போகும். இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதும் ஒரு அசிஸ்டண்ட்டோட முக்கியமான வேலை. ரைட். அப்போ இந்த போஸ்டிங்கில் என்னென்ன சார் ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை சேர்றீங்க அப்படின்னா, அசிஸ்டண்ட்டாக சேர்ந்ததுலேருந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையில், இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு 5 to 6 வருடத்துக்குள்ளே சப் ரிஜிஸ்ட்ரார் வந்துச்சு. பட் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் மினிமம் இட் டேக்ஸ் 8 years
அதனால் குறைந்தபட்சம் 7லிருந்து 8 வருடங்கள் ஆகும். நீங்கள் அசிஸ்டன்ட்லேருந்து சப் ரிஜிஸ்ட்ரார் ஆயிடுவீங்க. சப் ரிஜிஸ்ட்ரார் ஆனதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் மாவட்ட பதிவாளர் டிஆர் ஆகும். டிஆர் ஆனதுக்கப்புறம் ஏஐஜி அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஏஐஜி அப்படிங்கிற போஸ்ட்டு. அதுக்கடுத்தது டிஐஜி டெப்புட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டிஐஜி அண்ட் அடிஷ்னல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல், மறுபடியும் ஒரு ஏஐஜி, ஆனால் இந்த ஏஐஜிங்கிறது அடிஷ்னல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல். அதுக்கு அடுத்தது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட். ஜென்ரலாக அந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட்டு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு தான் கொடுப்பாங்க. அவங்க தான் அந்த போஸ்ட்டில் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட். அப்போ நமக்கு குறைந்தபட்சம் நம்ம ஆசை என்ன அப்படின்னா சப் ரிஜிஸ்ட்ரார் ஆக முடியாதனால தான் நம்ம இங்கே போயிருக்கிறோம். அப்போ சப் ரிஜிஸ்ட்ரார் ஆயிரலாம். ஒரு 7லிருந்து 8 வருஷத்துக்குள்ளே சப் ரிஜிஸ்ட்ரார் ஆயிரலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிலே ஆகும். பட் சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படிங்கிற நிலைமையே பல பேருக்கு போதுமானதாக இருக்கும். அப்படிங்கிறதால பல பேர் அதுக்கப்புறம் கிடைக்கலனாலும் கவலைப்படுறது இல்லை. இப்போ நார்மலாக இந்த ஒர்க்கோட நேச்சர் என்ன அப்படின்னா பதிவு பண்ணுறது, அதுதான் மெயின். அது திருமண பதிவோ கம்பெனி பதிவோ இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஒரு சங்கம் பதிவு பண்ணுறதோ, ஸோ பதிவு சம்மந்தமான பணிகள் அப்படிங்கிறதான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ஸோட வேலை. ஸோ உதவியாளர் நிலையில் நீங்கள் இந்த பணிகளை செய்யணும் அப்படின்னா இது ரொம்ப கடினமான வேலையா அப்படின்னா இல்லை. நார்மலாக 10லிருந்து ஒரு 6க்குள்ளே வந்துடலாம். பெரும்பாலும் இந்த விசேஷ தினங்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு லீவாக இருக்கும். தமிழ் நியூ இயரு, தீபாவளி, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, அந்த மாதிரி சில முக்கியமான தினங்கள்லாம் இருக்கும். சுப முகூர்த்த தினங்கள் அப்படின்னு. சுப முகூர்த்த தினங்களில் மற்ற துறை பணியாளர்கள் எல்லாரும் லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் இருப்பாங்க. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட சுப முகூர்த்த தினங்களில் தான் நிறைய பேர் பதிவு பண்ண விரும்புகிறாங்க. அப்படிங்கிறதால அரசு அந்த தினங்களில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறதால அந்த சுப முகூர்த்த தினங்களில் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நாட்களில் நமக்கு கொஞ்சம் கடுப்படிக்கும். ஸோ அன்னைக்கு பார்த்து நமக்கு ஒரு கல்யாணம் இருக்கும், ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அன்னைக்கு இங்கே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். மற்றபடி நார்மலான ஒரு ஒர்க் ரொட்டீன் தான். நார்மலாக ஒவ்வொரு நாளும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பேங்க் மாதிரி தான். சாயந்தரம் 3:30 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த 3:30 மணி முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு நடந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணுறது, அதை கம்பைல் பண்ணுறது, அதை ஸ்கேன் பண்ணி காப்பி அனுப்புறது அப்படிங்கிறது மாதிரியான வேலைகள் எல்லாமே நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அது ஆஃப்டர் 3:30க்கு அப்புறம். பட் நார்மலாக ஒரு 6-6:30க்குள்ளே வேலை முடிஞ்சிடும். அதனால் இது யார் வேணாலும், அது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு பணி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு. ரைட். இன்னொன்று என்னென்னா இங்கே மேனுவல் ஒர்க்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா ஸ்டார் 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மெயின்ஸ் படிக்கிறப்பெல்லாம் படிச்சிருப்பீங்க. தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சியோட வேலை என்ன அப்படின்னு படிக்கிறப்ப நிறைய துறைகளுக்கு தேவையான மென்பொருள் தயாரிக்கிறது அப்படின்னு. ஸோ ஸ்டார் 2.0 அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்டார் 2.0 ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு ஆக்கிட்டாங்க. அதனால் நமக்கு அதில் ஒரு பெரிய வேலை இல்லை. ஆன்லைன் ஒர்க்காக தான் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளும் ஆன்லைன் ஒர்க் அப்படிங்கிறதால மேனுவல் ஒர்க்கு பெரிய அளவில் இல்லை, இருக்குது. ஆனால் அது பெரிய அளவில் இல்லை. அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரு ஸ்டார் 2.0. அண்ட் தென் எந்த வருஷத்துலேருந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் 1975 1975க்கு பிறகான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. அதனால் பெரிய அளவில் இப்போ வேலைப்பளு அப்படிங்கிறது இல்லை. நார்மலாக அடுத்த துறை தேர்வுகளுக்கு படிக்கணும், அடுத்த எக்ஸாம்ஸுக்கு படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது சில நாள் பெட்டராகவும் இருக்கும், சில நாள் பெட்டராகவும் இருக்கும். அதனால் நீங்கள் நாள்தோறும் ஒரே விதமான ஒரு பணிச்சூழலை நீங்கள் அங்கே எதிர்பார்க்க முடியாது. சில நாள் வேலை அதிகமாக இருக்கும், சில நாள் நார்மலாக இருக்கும். குறிப்பாக சுபமுகூர்த்த தினங்கள் எல்லாமே அந்த பதிவு சம்மந்தமான வேலைகளுக்கு இருக்கும். ஸோ ஒரு சைடு இதெல்லாமே இருக்கும். இன்னொரு சைடு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கனவு பதவியாக இருக்கா அப்படின்னா இதுக்கு வரலாம். அப்போ இதில் ஏதாவது நேரடியான அரசியல் தலையீடு, வேறு புற அழுத்தம் ஏதாவது இருக்குமா அப்படின்னா புற அழுத்தம்லாம் இருக்கவே இருக்காது. அரசியல் தலையீடு அப்படிங்கிறதுலாம் என்ன இருக்கும்? ஏன்னா யாராவது அரசியல்வாதி பதிவு பண்ண வருவாங்க, அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதை பயமாக எடுத்துக்கூடாது, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கீழ் நிலையில் 10,000 15,000 ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்குற ஒருத்தங்களையும் நம்ம பதிவு பண்ண வருவாங்க. நம்ம அவங்களையும் சந்திப்போம். பல கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வரக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க. நம்ம அவங்களையும் நம்ம டீல் பண்ணுவோம். ஸோ சமூகத்தின் பலதரப்பட்ட மக்களை நம்ம சந்திக்கிற ஒரு இடம் இருக்கும். டிஆர் ஆஃபீஸில் வெறும் அட்மின் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்ப பீப்புளோட நிறைய வேலைகளை நம்ம பகிர்ந்து செய்ய முடியும். நிறைய பேர் கூட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சொசைட்டியோட பலதரப்பட்ட மனிதர்களை கற்கவும் பெற்றுக்கொள்ளவும் அங்கே நீங்கள் அவங்க கூட பழகிறதுக்குமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பீப்புள் ஓரியன்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு நல்ல டிபார்ட்மெண்ட். அதனால் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. பணிகள் இருக்கும், ஆனால் ரொம்ப தலைவலியாக இருக்காது. எல்லாமே ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டாங்க, ஆன்லைன் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதால அந்த பணிச்சுமை அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் வேலை இருக்கும்.
அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ குறிப்பாக நமக்கு கடைசியாக நம்ம கேட்போம், சார் நான் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நல்ல டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னா, அது நல்ல டிபார்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் எடுத்துக்கிறதுலையும் நீங்கள் நேரத்தை உருவாக்கி உபயோகப்படுத்திக்கிறதுலையும் தான் இருக்குது. ரெண்டாவது, இது பெண்களுக்கு ஏற்ற துறையா அப்படின்னா நிச்சயமாக ஏற்ற துறை தான். உங்களுக்கு சொந்த மாவட்டத்தில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி இந்த துறையில் பெரிய கான்ஸ் இதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் இந்த பதிவுத்துறையில் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. தாராளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக பணிபுரிய வாழ்த்துக்கள்.